நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே சைனில் நான் அடுத்த பொங்கலுக்கு இருப்பேனா இல்லையோ அதுக்குள்ளே என் பேத்திகளெல்லாம் பார்த்து பொங்கல் பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது கூட மாட்டேன்னு சொல்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்ல பாட்டி, ஏன் இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பேத்திகளை பார்க்கணும் அவ்வளோதானே, வாங்க இனிமேல் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது, நீ மாட்டேன்னு சொன்ன ஒரு ஆதங்கத்தில் இப்படிலாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசிகிட்டே உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவங்க பேத்திங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள பார்த்து பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லா பேத்திங்களையும் தனித்தனியாக வந்துட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அடுத்து அந்த இடத்துக்கு சந்திரா வந்துடுறாங்க. அவங்க மயிலு வந்துட்டு இது யார் இந்த பெண் சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்க, இங்கிட்டு வந்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. உடனே கார்த்திக் சொல்கிறாங்க, இவங்க எல்லா கோவிலுக்கும் போய் சாமியை வேண்டுறவங்க, இப்போ வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்க, இவங்ககிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினா உங்களுக்கு நல்லது தானே, அதனால தான் இவங்களை நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கு. இங்கிட்டு சந்திரா சும்மா இல்லாமல், உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு வந்துட்டு பயம் வந்துடுது. ஐயோ கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. இல்லைம்மா, நான் எல்லா கோவிலுக்கும் போய் தரிசனம் பண்ணுறோம்ல, அதில் ஏதாவது ஒரு கோவிலில் என்னை பார்த்துருப்பேன், அதான் உனக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்ல சந்திராவுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. இல்லைங்க, நீங்கள் எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட முகம் மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு சரியாக தான் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா முழிக்கிறாங்க. நான் எல்லா கோவிலுக்குமே போய் கடவுளை தரிசனம் பண்ணிக்கிட்டு கடைசியாக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகலான்னு இருக்கேம்மா, அதுக்கு முன்னாடி என் பேரன் அப்படின்னு சொல்ல, பேரனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முழிக்கிறாங்க. இல்லை, என் பக்தன் கூப்பிட்டான், அதனால இப்போ நான் இந்த இடத்துக்கு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சித்தி உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் சந்தேகம் தானா, இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, ஏன் இப்படிலாம் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் சந்தேகத்தெல்லாம் மூட்டை கட்டி ஒரு மூலையில் வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வாங்க ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவங்க பெரிய சாமியார் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பொங்கல் பரிசு வேற கொடுக்க ரோஹிணி வந்துட்டு வேண்டாங்க, அது எதுக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன ரோஹிணி இப்படி பேசிகிட்டு இருக்க, மகாலட்சுமியே வேணான்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் வாங்கிட்டு போய் மூலையில் நின்றுக்கிற, சித்தி நீங்களும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, இல்லை வேணாம் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிடுறாங்க. பெரிய இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மனசில் நினச்சிக்கிறேன். இங்கிட்டு வந்துட்டு மயில் சும்மா இருக்காமா, சாமி என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. இந்த வீட்டோட மாப்பிள்ளையா, எப்போவுமே நீ ரொம்ப நாள் நல்லா வாழணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, வீட்டோட மாப்பிள்ளையா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேள்வி கேட்குறாங்க. மறுபடியும் பாட்டிக்கு கார்த்திக்கு பக்குன்னு ஆயிடுது. சந்திராவுக்கு ஒரு டவுட்டோடு தான் பாட்டியை பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ என்ன ரோகிணி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ, இவங்க எப்பேற்பட்ட சாமி, அந்த காசி விஸ்வநாதர் தெய்வத்தையே பார்க்க போகிறாங்க, எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு அவங்களோட ஞான திருஷ்டியில் சாமி சொல்லியிருப்பாரு, அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, சரிதானே சாமி அப்படின்னு சொல்ல, நீ ஒருத்தன் தான்ப்பா என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு சொல்ல, சரிங்க அந்த இனாம் எதுவும் இல்லையா, அதான் எல்லாருக்கும் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்ல, அத்தடியாத்தா பணத்தில் குறியா இருக்கேப்பா இந்தா அப்படின்னு சொல்ல, மயிலும் அந்த காசை வாங்கிட்டு போய் நின்றுக்கிறாரு. சரி வாங்க சாமி போகலாமா, உங்களை கோவிலில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக சாமுண்டி செய்யவங்க வீட்டுக்குள்ளே ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபோன் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்ததுமே யார் இது அப்படின்னு கேட்க, பெண் சாமியார் இந்த மாதிரி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுமே, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னு சொல்ல பாட்டி பயந்துடுறாங்க. ஐயோ என்னப்பா இது, நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்ல, அதான் நான் வேணான்னு சொன்னேன் கேட்டிங்களா பாட்டி நீங்கள் அப்படின்னதும், இப்போ என்ன பண்ண பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பயத்திலே இருக்காங்க. வேமா சாமுண்டீஸ்வரி அவங்க வந்துட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வர பார்க்குறாங்க. அப்போது பாட்டி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு காசி கோயிலுக்கு போகிறவப்பா, ஒரு தடவை நான் திரும்பிட்டேன்னா மறு தடவை திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பாட்டி பயத்திலே வந்துட்டு திருநீர்லாம் எடுத்து வச்சுட்டு காலில் விழுந்து சாமுண்டீஸ்வரி எந்திக்கிற நேரம் மூஞ்சியில் திருநீரை தீ விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இது வந்துட்டு சந்திராவுக்கு டவுட் வருது, எதுக்கு இவங்க மூஞ்சை காமிக்காமல் மறைக்கிறாங்க, இவங்களை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. பார்த்தா ஒரு மூலையில் பாட்டியும் கார்த்தியும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா பேராண்டி, நான் தான் சொன்னல யாருக்கு டவுட் வராது, நான் எல்லாருக்கும் பார்த்து பொங்கல் பரிசு கொடுத்துட்டேன், என்கிட்ட போய் யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்ல, பாட்டி எல்லா நேரமும் ஒரு நேரம் போகிற இருக்காது, இப்போ வந்துட்டு மாட்டிக்கல, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ணுறது, நம்ம குடும்பம் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லையா, அப்படியெல்லாம் நீங்கள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் தடவை என்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வராதிங்க பாட்டி, ப்ளீஸ் நம்ம குடும்ப ஒற்றுமைக்காண்டி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி பராண்டி இப்போயே நீ எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டேன், இனிமேலாம் உங்கள்கிட்ட கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க பாட்டி உங்கள் பேத்திகளுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமாக என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாங்க. எப்பா நீ ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்ப்பா, இந்த உனக்குரிய பொங்கல்
பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கதெல்லாம் சந்திரா ஒரு மூலையில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. மொபைல்லே வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிறாங்க. இவங்களை பார்த்தா முத தடவை பேசிக்கிற மாதிரி தெரில, இதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு பழக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கானே, இந்த பெண் சாமியாரை பிடிச்சா இவனை பிடிச்சிடலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக இவங்க 2 பேத்துக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. இவங்க தான் நம்மக்கிட்ட எதுவும் சொல்லாமல் ஏமாத்துறாங்க. இந்த பாட்டியை பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்புனதுமே பாட்டி பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க சந்திரா. பாட்டி ஒரு முக்கில் விளையும் போது சந்திரா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரதை பார்த்துடுறாங்க. ஐயோ இவ இதுக்கு நம்மளை தொத்திட்டு வரா, ஐயோ இவ விடமாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் குடுகுடு நடந்து வர சந்திராவை பின்னாடியே ஓடி துரத்திட்டு வராங்க. ஒரு செங்கல்களுக்கு பின்னாடி போய் பாட்டி ஒளிஞ்சிக்கிறாங்க. சந்திரா வந்து பார்க்குறாங்க, என்ன இது இங்கிட்டு தானே அந்த பாட்டி வந்துச்சு, இன்னும் ஆளக்கானுமே, அந்த பெண் சாமியார் நம்மக்கிட்ட சிக்காமலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்பாட ஒரு வழியாக தப்பிச்சனப்பா, பேரன் சொன்ன மாதிரி இவகிட்ட கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக சந்திரா வந்துட்டு சிவனாண்டிகிட்ட தான் போகிறாங்க. என்ன சந்திரா ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னேன் அப்படின்னு சொல்ல அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் பார்த்தா சாதாரணமாக பேசிக்கிற மாதிரி தான் தெரியுது. அது இல்லாமல் இந்த பெண் சாமியார் மேலே அப்படியே தான் எனக்கு டவுட் வரல அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், உங்கள் 2 பேரும் சாதாரணமாக பேசிக்கிற மாதிரி தெரியல, முன்னாடியே இவங்களுக்கு ஏதோ பழக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. இவனை பற்றின ஒரு குழு கூட நம்ம கிடைக்காம இருந்தோம். இப்போ இந்த பாட்டியை பிடிச்சோன்னு வச்சுக்கோ, இவனை பற்றின ஏதாவது தெரியுங்க, அதனால தான் சொல்கிறேன், அவன் தாங்க நம்மக்கிட்ட சிக்கியிருக்கான், இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி உனக்காக நான் என்ன எதுன்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. உடனே தீர விசாரிங்க. அது மட்டும் இல்லாமல் இவனோட அட்டூழியம் வர வர ரொம்ப ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கு. நம்மளை பற்றி அவன் வீட்டில் போட்டு கொடுக்கறதுக்குள்ள இவனோட ஜாதகத்தையே நம்ம கையில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்ல, சரி சந்திரா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீயும் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு சரியா அப்படின்னு சொல்ல, சரிங்க நீங்கள் உடனே என்ன எதுன்னு கண்டுபிடிங்க, அப்போ தாங்க இவனை வீட்டை விட்டு துரத்த முடியும். இந்த பாட்டி தாங்க ஏதோ ஒரு வேலை பார்க்குது, அதுவும் மூஞ்ச காமிக்காமல் ஏன் மறைக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி சந்திரா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவனை வெளியில் அனுப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை என் மொபைலுக்கு அமுச்சு விடுன்றாங்க. சந்திராவும் அமுச்சு விட்டுறாங்க. அப்புறம் சந்திரா கிளம்பும்போது சிவனாண்டி வந்துட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க. பார்த்து பத்திரமா இருன்னு அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சிவனாண்டி மட்டும் அந்த ஃபோனை பார்த்து முறைச்ச மணிக்கே இருக்காங்க, நீ சிக்கனடா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு மாயாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பொங்கலில் நடந்தது எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு ரேவதிக்கு முதலுதவி பண்ணது, அதுக்கடுத்து கோலத்துலேருந்து தூக்குனது, ரேவதி போய் கட்டி பிடிச்சது, அதெல்லாம் யோசித்து பார்த்துடுச்சு, சரியே கிடையாது, ஏதோ ஒன்று தப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு மகேஷ் வராங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, பொங்கலில் நடந்ததெல்லாம் பார்த்தையா, அந்த டிரைவரை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அவன் எல்லாத்தையும் பிளான் போட்டு பண்ண மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்ல, எனக்கும் என்ன பண்ணுறது அதெல்லாம் பார்க்க கடுப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாடா அது எப்படிடா தன்னால் வந்துட்டு அவனே கோலத்துக்கு நடுவில் வந்து தூக்கி விட்டு அவன் மேலே வந்துட்டு தள்ளி விட்டுக்கிடுவானா, இவ போய் அவனை வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிடுவானா, அவன் வந்துட்டு முதலுதவி செய்வானா, இதெல்லாம் வந்துட்டு அவன் பிளான் போட்டு ரேவதியை மடக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்ல, அப்படியே சொல்கிற அப்படின்னதும், ஆமாடா இப்பெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணோன்னா பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடுவோம்ல, அவன் வந்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டா அத்தனை சொத்தையும் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான்டா அப்படின்னு சொல்ல, என்ன இது அவன் இவ்வளோ தூரம் யோசிப்பானா அப்படின்னதும், ஆமாடா இதுதான் அவனோட பிளானாக இருக்குது, எல்லாத்தையும் அவன் யோசித்து ஒவ்வொன்றா காய் நகர்த்திட்டு இருக்கான், அவனை வந்துட்டு உடனே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்றணும்டா, அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளோட திட்டம் எதுவுமே நடக்காது, இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே ஒரே யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறது சரிதான், ஏதாவது ஒன்று பண்ணி அவனை வந்துட்டு வீட்டை விட்டு துரத்தி விடணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் திடீர்னு அந்த ரேவதியே மனசு மாறினாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், அத்தனை பேர் இருக்கும்போது அவனை மட்டும் போய் கட்டுப்பிடிக்கிறாள்ல பார்த்தேல்ல, அப்போ அவங்க 2 பேத்துக்குள்ளே கூட ஏதோ பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ல, மகேஷ் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் இனிமேல் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.